நகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் திருச்சி மையப்பகுதியாக இருக்கிறது. இந்த திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 9 சட்டமன்ற தொகுதியில் 2026 9 சட்டமன்ற தொகுதி வெற்றி பெறுவது சாத்தியமில்லை. 6, 7 இதுக்குள்ளே அடங்கி போயிடும். இந்த தொகுதிக்குள்ளே தான். அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தாம் வெற்றி பெற்று விடுவோம் என்ற ஒரு நினைப்பில் இருக்காதீங்க. ஆனால் உங்களுடைய செயல்பாடு உங்களை வெற்றி பெற வைக்கும். நல்ல செயல்பாடு கொண்டவர்களும் இருக்கிறார்கள். அதற்கான வெற்றி வாய்ப்புகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்தந்த தொகுதி ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் திருச்சி பால் பண்ணையிலிருந்து கிட்டத்தட்ட அண்ணாவுளவு வரை பாதுகாப்பற்ற முறையில் தேசிய நெடுஞ்சாலை இருக்கிறது. நீங்கள் பிட்டு சாலை போட்டு துட்டு பார்க்கக்கூடிய வேலைகளை சுங்கச்சாவடியாக இருந்தாலும் சரி, தேசிய நெடுஞ்சாலையாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி வேலைகளை கைவிட்டு விட்டு தரமான இன்னும் அது மேலே புதிய சாலைகள் அமைத்து பாலங்கள் அமைத்து, இன்னும் காட்டூர் பகுதியிலலாம் காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரலையும் ஏகப்பட்ட சங்கடமான ஒரு நிலைமை. அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி போகணும்னா அப்போ அப்படி ஒரு நிலை இருக்கிறது. அதனை எல்லாம் கவனித்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறீர்கள். ஆகப்பெரும் பேச்சாளர், கட்சியினுடைய தலைமை பதவியில் இருக்கக்கூடியவர்கள். இன்னும் சொல்லப்போனால் கட்சியினுடைய 2ஆம் கட்ட நிலைமையிலே வந்து விடுவீர்களோ என்ற ஐயப்பாட்டில் தான் நேரெல்லாம் அச்சப்பட்டுக்கிட்டு இருக்காரு. உள்ளே நடக்கிற மேல்மட்ட திமுக அரசியல் நமக்கு தெரியாமல் இல்லை. ஆனால் உள்ளே போய் ஆராய்ஞ்சு அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹோட்டலுக்கு போகிறோமா ரோஸ்ட்டை போட சொல்லி சாப்பிட்டுட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். அவன் விளக்கம் தாளை ஏன் அடிக்கிறான்னு நம்ம பார்த்தோம்னா ரோஸ்ட்டு சாப்பிட முடியாது. அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு ஆளுங்கட்சி, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு ஆளுங்கட்சி. ஒரு ஆளும் கட்சியை தவறாக பேசுவது என்பது தவறு. தவறுகளை சுட்டி காட்டலாம். அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறார்கள் என்பதை மையப்படுத்தி செய்தி வெளியிடலாம். அந்த நாகரிகமான முறையிலே தான் நம்ம செய்தி வெளியிடுகிறோம். அந்த நாகரிகமான முறையில் தான் தோட்டக்கலைத்துறையில் எந்த அளவுக்கு ஊழல் நடக்குது, திருச்சியில் நடக்குது, புதுக்கோட்டையில் நடக்குதுங்கிற பல்வேறு விஷயங்களை நம்ம வெளியிடுறோம். தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய கோட்ட பொறியாளர்கள், உதவி கோட்ட பொறியாளர்கள்லாம் மெத்தன போக்கில் இருக்காமல் பால் பண்ணையிலிருந்து அண்ணாவுளவு வரை பாதுகாப்பற்ற முறையில் இருமருங்கிலும் இருக்கக்கூடிய அந்த வாகன ஓட்டிகள், செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் எந்த அளவுக்கு சிரமப்படுகிறார்கள் என்பதை தயவு செய்து கள ஆய்வு செய்யுங்கள். அதாவது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியை கிட்டத்தட்ட கைவிட்டு விட்டார். ஏதோ அந்த தொகுதி திமுகவுக்கான கோட்டை என்பது போல நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அதை உடைத்தறியும் காலமும் வராமல் போகாது. தோற்பார் யாரும் இல்லை. அந்த மக்களுக்கு நல்லது நடக்கவில்லை என்றால் கேட்பார் யாரும் இல்லை. கேட்பாரற்ற நிலைமையில் இருக்கிறது. ஒழுங்கா அந்த தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய மின் விளக்கில் இயங்குகிறதா கேட்டால் நான் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர். உங்கள் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே தான் அந்த சாலை வருது. இன்னொரு அக்கறையும் நேருவுக்கும் அந்த அக்கறை உண்டு. 2 அமைச்சர்கள், இருவரும் அமைச்சர்களாக இருக்கிறீர்களே. மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் நான் இருக்கிற ஊரில் ஒரு தடவை ஊரை சுற்றி வர முடியாது. ரோடு கேவலமாக இருக்குது. ஒரு சிமெண்ட் ரோடு போடுறீங்க. அப்படி சில சட்டமன்ற தொகுதிகள்லையும் சில நிலைப்பாடுகள் இருக்குது. எல்லா சட்டமன்ற தொகுதியில் சில சட்டமன்ற தொகுதிகளில் நல்ல செயல்பாடும் இருக்குது, நம்ம மாற்று கருத்தில். ஆனால் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய நீ என்னதான் தேசிய நெடுஞ்சாலையாக இருந்தாலும் உங்கள் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே தான் இருக்குது. நான் இருக்கிற வெங்கங்குடி கிராமம் இந்தியாவுக்குள்ளே இருந்தால் தான் மண்ணச்சநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குள்ளே தான் இருக்குது, ஊராட்சியில் தான் இருக்குது, மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் தான் இருக்குது, பெரம்பலூர் எம்பியில் தான் இருக்குது. இப்படி விவரித்து கொண்டு போகலாம். அப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சம்பந்தமாக அவர்களுக்கு கோரிக்கை மனு அனுப்பினாலும் எந்த விதமான நடவடிக்கையும் அவர் எடுக்கப் போவதில்லை. இதனுடைய விளைவு எங்கே போய் முடியும் தெரியுங்களா? இப்போ புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் வட்டம் மலையடிப்பட்டி கீழையூர் ஊராட்சியில் இருக்கக்கூடிய மலையடிப்பட்டிங்கிற கிராமத்தில் ஒரு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி இருக்குது. கிட்டத்தட்ட 150 அடி ஆழம் ஒரு கல்குவாரி. அரசு பள்ளிக்கு சொந்தமான 183/14 அந்த நம்பர் மனப்பாடமாகவே ஆயிடுச்சு. சர்வே நம்பர் 9 ஏக்கரை அளந்து அத்து காட்டிட்டு போயிட்டாரு சர்வேயர் அகமத்து. அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் பேர் தனலட்சுமி அவங்களுடைய முன்னிலையில், கிராமத்தார்களுடைய முன்னிலையில் அரசு பள்ளிக்கு சொந்தமான 9 ஏக்கரை முள்வேலி அமைங்க. அரசு அதுக்கு நிதி ஒதுக்குது. அந்த முள்வேலி அமைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மண்ணை போட்டு மூடிட்டு அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி என்கிறவர்கள் பொழுது அல்லது வேறு ஏதாவது கட்டிட வசதிகளுக்கு தேவைப்படும் போது அந்த இடத்த பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நம்ம கோரிக்கை மனுவா
அன்பில் மகேஷ் கல்வித்துறை அமைச்சருக்கு நம்ம அனுப்புகிறோம். என்ன சார் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர், ஒரு அமைச்சர், ஒரு கட்சியினுடைய தலைமை பதவியில் இருக்கக்கூடியவங்க, கட்சியில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய நீங்கள் இப்படி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தால் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களை என்ன சொல்வது? அப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் கந்தரக்கோட்டை தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த மலையடிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிக்கும் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதிக்கும் என்னங்க தொடர்பு இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். நான் வெளிப்படையாக சொல்கிறேன், அன்னை KN சேகரன் அவர்களுக்கும் தெரியும், அன்பில் பெரியசாமி அவர்களுக்கும் தெரியும் நான் எப்படிப்பட்டவன் என்று. உண்மை செய்தியை அச்சமின்றி சமரசமின்றி வெளியிடக்கூடியவன் ரங்கராஜ் பரண்டார். இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை மனுவை நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி நம்ம மனு இருப்போம், நடவடிக்கை எடுக்கலை. அப்போ நான் பொதுநலம் சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம மனு போடுறோம். என்னுடைய உறவினர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய நொச்சிவயல் புதூர் அப்படிங்கிறத என்னுடைய தாத்தா ஊர், எங்கள் அம்மா பிறந்த ஊர், என்னுடைய மாமன்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர். அவங்கள்ட்ட ஒரு 50 பேர்த்துக்கிட்டையாவது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருக்கு ஒரு மனு போட்டேன், எந்த நடவடிக்கையும் இல்லை, எனக்கே நடவடிக்கை எடுக்கலும் போது சராசரி சாமானிய மக்களுக்கு உங்களுக்கு எப்படி நடவடிக்கை எடுப்பார்? அவருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு நான் சொல்கிறேன்னு வைங்க. நீங்கள் நான் ஒரு கோரிக்கை மனு அனுப்பி அதில் நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் தானுங்க உங்களுக்கு ஓட்டு போட சொல்லுவோம். போன தடவை நாங்கள் 2 சொந்தக்காரவங்க நிற்கிறாங்க, அவர் குமாரன் அதிமுகவில் நிற்கிறாரு, மகேஷ் நிற்கிறாரு, இல்லை நம்ம போய் யாருக்கு பரப்புரை பண்ணுறதுன்ட்டு நம்ம யோசனை பண்ணிட்டு ஒதுங்கிட்டோம். புரியுதில்ல உங்களுக்கு? இப்போ நான் பிரச்சாரம் பரப்புரை செய்யறதுனால இவங்க தோத்தாங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட முடியாது. ஆனால் உங்களுடைய செயல்பாடுகள், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய செயல்பாடுகள் மந்தமாக இருக்கிறது என்பதற்கு இது ஒன்றே சான்று. அப்போ நொச்சிவயல் புதூர், துவாக்குடி, காட்டூர், இங்கிட்ட போங்க தெற்கு காட்டூர், வடகி காட்டூர், பொன்மலை, இன்னும் துவாக்குடி, அசூர், வாழவந்தாங்கோட்டை, பல பகுதிகளில் என்னுடைய உறவினர்களே ஒரு 10,000 பேர் இருக்காங்க. அதில் நான் ஒரு 1000 பேர்த்துக்கிட்ட அதிகமாக வேண்டாம், ஆனால் 500 பேரை விடுங்க, ஒரு ஓட்டில் தோத்தவங்களும் உண்டு சார். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கல்வித்துறை அமைச்சர் அவர்களே, நான் எவரிடத்திலும் அஞ்சியோ கெஞ்சியோ வாழ வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா மனிதரும் அப்படித்தான். நாங்கள் சொல்லக்கூடியது பொதுநலம் சார்ந்த மனுக்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் அது 2026 உங்களுக்கான தேர்தல் நிலைப்பாடுகளிலே, சட்டமன்ற தேர்தலிலே அது பாதிக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் கோரிக்கை மனு ஒன்று அனுப்பி அதை நடவடிக்கை எடுக்கலைன்னா என்னால் இயன்றது என்ன செய்ய முடியும்? என் சொந்தக்காரன்ட்ட 10 பேர்கிட்ட சொல்லி ஓட்டு போடாத. அவர் பொதுநலம் சார்ந்த விஷயத்திற்கு பல ஆண்டு காலமாக பொதுநலம் சார்ந்த விஷயங்களுக்கு போராடி அந்த 183/14 அந்த அரசு பள்ளிக்கு சொந்தமான இடத்த மூடிட்டோம்னா நாளைக்கு ஒரு பெரிய திருமண மண்டபம், பெரிய ஒரு அரசு கட்டிடங்களோ வருவதற்கு அந்த இடம் 9 ஏக்கர் பயன்படும். அப்படிங்கிற ஒரு பொதுநல விஷயத்துக்கு நம்ம செயல்படுகிற பொழுது கல்வித்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்கலன்னா திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் அவர் செஞ்ச செயல்பாடு குறைவற்ற நிலைமையில் இருக்கிறதெல்லாம் வச்சு அவர் செயல்பாடு சரியில்லைன்னு நம்ம செய்தி போட போகிறோம். இது எங்கே போய் முடியும்? ஒரு தோல்வி ஒரு மனிதனுக்கு எப்படி தோல்வி வருகிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். KN நேருவோட தோல்வி எப்படி மரியம் பிச்சை காலகட்டத்தில் வந்துச்சு, அதை மிஞ்சி எப்படி அவர் அரசியலுக்குள்ளே வந்தார், 2026 அவருக்கு எப்படி சிக்கல் இருக்க போகுது, 2026 அன்பழகன் மேயரே திருச்சி மேற்கு தொகுதியில் நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அப்போ பல்வேறு நிலைப்பாடுகளில் நம்ம யாரையுமே சமரசம் இல்லாமல் செய்தி வைக்கிறோம். நாம் ஒரு விஷயம் நம்ம எதுக்கு நிற்கிறோமா? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு நல்ல பேச்சாளர், ஒரு நல்ல அரசியல்வாதி. MP சிவா அவர்கள் எப்படி நல்ல ஒரு அரசியல் கைதேர்ந்தவராக நல்ல ஒரு பேச்சாளராக இருக்கிறாரோ, ஆக பெரும் பேச்சாளராக இருக்கிறாரோ, அந்த இடத்திற்கு வரக்கூடியவர் அற்புதமான மனிதர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். இப்போ மக்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து வைக்காமல் இருந்து விட்டால் நீங்கள் பேசாமல் மாநிலங்களவை MP ஆக போய்விடுங்கள். எதற்காக? மக்கள் பிரதிநிதியாக, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதியாக வருகிற பொழுது உங்களுக்கு நாங்கள் கோரிக்கை அனுப்புவோம் தான். நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் அதை குறையாக வைத்து அது 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு எதிராக நிற்கும். இதெல்லாம் கவனத்தில் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய 2 அமைச்சர்கள் திருச்சிக்கு என்ன செஞ்சீங்க செய்யலைங்கிற செய்தியை நம்ம வெளியிட்டுட்டோம். இந்த 2 அமைச்சர்களால் திருச்சிக்கு பெரிய பலன் கிடைச்சிருக்கா? கிடையவே கிடையாது. அவர்கள் சார்ந்த உதவியாளர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட உதவியாளர் அருண் ஒரு தனியார் ஸ்கூல் வச்சிருக்கிறவளுக்கு கோடியாக சம்பாரிச்சிருக்காரு. அவருடைய சொத்து மதிப்புகளை நான்
அதுக்கு அனுப்பட்டுமா? இன்கம் டேக்ஸ்க்கு, அது வருவாய்த்துறைக்கு, இடி ரைடு ஓடி ரைடுக்கெலாம் அனுப்பலாமா? வேணாம். அரசியலில் வந்தால் எல்லாருமே 10 ரூபா சம்பாதிக்கிறீங்க, நல்லா இருந்துருப்பாங்க. எங்களுடைய வரிப்படத்தில் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நல்லா இருந்துருப்பாங்க. நேரோட உதவியாளர் மணிகண்டன் பல கோடிக்கு அதிபதியாக இருக்கார். அவர் தொழில் சார்ந்து அந்த பணத்தை சம்பாதிச்சாரா? வேலை வாங்கி தரேன், அதை வாங்கி தரேன், இதை வாங்கி தரேன்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. நீங்கள் நினைக்கலாம், என்ன ரங்கராஜ் பாலண்டார் இப்படிலாம் செய்தி போடுறார். ஆமாம், உண்மை செய்தியை ஊருக்கு உலகுக்கு அச்சமின்றி செய்தி வெளியிடுவோம். எப்பொழுதுமே லகரம் டிவி நேயர்கள் எனக்கு எப்போதுமே பக்கபலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 2 ஜாம்பவான் என்று சொல்லக்கூடிய நீங்கள் ஜாம்பவான்கள் கிடையாது. திருச்சி சிந்தாமணி பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகளை பாருங்கள், எந்த அளவுக்கு குண்டும் கரடு முரடாக இருக்கிறது. திருச்சி மாநகராட்சி பகுதியில் பாருங்கள், எந்த அளவுக்கு லட்சணமற்ற முறையில் இருக்கிறது. திருச்சி பால் பண்ணையிலேருந்து அண்ணாவளவு வரை தேசிய நெடுஞ்சாலையில் பாதுகாப்பற்ற முறையில் இருக்கிறார்கள். மக்கள் தினமும் விபத்தாயிருமோன்னு அச்சப்பட்டு பயணிக்கிறார்கள். அதனால் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கூர்ந்து கவனித்து நடவடிக்கை எடுத்து, நானெல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு நீங்கள் நடந்துக்கணுமா? நாங்கள்லாம் சின்ன பிள்ளை. அதனால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் நேரு அமைச்சர் அவர்களும் இருவரும் அமைச்சர்களும் இந்த தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளை நல்ல தரமான சாலை அமைத்து, நல்ல மின்விளக்குகள் அமைத்து, காட்டூர் பகுதியில் ஒரு பாலம் அமைக்க வேண்டும், இல்லைனா சுரங்கப்பாலம், இதுபோல் வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டும். அதுபோல் புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் வட்டம் மலையடிப்பட்டி என்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி, கல்வித்துறை அமைச்சர் என்பதனால தான் அந்த செய்தியை சொல்கிறோம். 9 ஏக்கர் அரசுக்கு பாத்தியப்பட்ட ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிக்கு சொந்தமான இடத்தை முள்வேலி அமைத்து மூட வேண்டும் அப்படிங்கிற பல்வேறு கோரிக்கைகளை வச்சுட்டோம். திருச்சியில் இருக்கக்கூடிய 2 அமைச்சர்கள் ஜாம்பவான்கள் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தினீர்கள் என்று சொன்னால், ஏன்னா 2026 என் போன்றவர்கள் உங்களுக்கு எதிராக 1% கூட பேச மாட்டோம். இது போன்ற கோரிக்கைகளெல்லாம் நீங்கள் நிறைவேற்றாமல் இருந்தால் அது 2026 திருச்சி மேற்கு தொகுதியிலும் சிக்கல் வரும், திருவெரும்பூர் தொகுதியிலும் சிக்கல் வரும். சிக்கலை நீங்கள் அவ்வளவு எளிதில் அவிழ்த்து விட முடியாது அப்படிங்கிற செய்தி அந்த நேரத்தில் செய்தி வெளியிடுகிறோம். நன்றி, வணக்கம்.